ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kanishk கிச்சன். நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துடலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதும் நாம் இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பையும் சேர்த்துடணும். அப்புறம் இது கூட 3 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் இது கூட 15லேருந்து 20 முந்திரியை சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அதையும் இதோடு சேர்த்து நாம் இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நாம் இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம தக்காளி சேர்த்து வதக்கும் போதே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நாம் உப்பு சேர்த்து வதக்குறதுனால தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நாம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் நாம் இதில் மீதி இருக்கிற 50 கிராம் வெண்ணெயும் சேர்த்துடலாம். நம்ம வெண்ணெய்க்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில்னால யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதும் நாம் இதில் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துட்டு அப்புறம் இது கூட நாம் வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம அப்புறம் இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இது கூட 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நாம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 3.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 4 டீஸ்பூன், அதையும் இதோடு சேர்த்து நாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற நார்மல் தனி மிளகாய்த்தூள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்தாச்சு. நாம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் 200 கிராம், அதையும் இதோட சேர்த்து நாம் இது ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். நாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம கஸ்தூரி மெத்தி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.